வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேனக்கிழங்கு நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள். அதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேஸ்ட் ஆகாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சேனக்கிழங்கு இந்த அளவு திக்காக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் எப்படி திக்காக இருக்கு பாருங்க. இந்த அளவு திக்னஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நான் எடுத்திருக்க இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தனியாக இருக்குது, அதனால 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா திக்காக இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து ஊற வைப்பாங்க, நம்ம டைரெக்டாகவே இதில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அரிக்கும், இந்த சேனக்கிழங்கு நாக்கெல்லாம் அரிக்கும். அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு திக்கான பேஸ்ட்டாக அதை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம இந்த சேனக்கிழங்கு மேலே கோட் பண்ண போகிறோம். எல்லா சேனக்கிழங்குலையும் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. மசாலாவில் நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை அப்படியே தவால ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்க, இது நல்லா ரெடியா இருக்கு. ஒரு 20 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தவால ஃபுல்லா எண்ணெய் போட்டுக்கலாம். இதுல நம்ம செஞ்சு வச்சிருக்க சேனக்கிழங்க ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிருங்க. மிச்சம் இருக்க மசாலாவை இது மேல தடவிடுங்க. இதை லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா குக் பண்ண போறோம். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் போட போட இது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டே இருக்கும். இது குக் ஆக இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இதை திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவு ப்ரௌனாக வரணும். நீங்கள் எண்ணெய் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா டக்குன்னு கருகிடும். அதனால எண்ணெய் அப்பப்போ கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிடலாம். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. அந்தளவு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. இது சூப்பராக ரெடியாக இருக்கு. இந்த அளவு நல்லா ரோஸ்ட் ஆகணும். நம்மளோட சேனக்கிழங்கு ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தை சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்போ. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.